நல்லுறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களில் நல்லுறவினில் மகிழ வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. நல்லது தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் கிளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் கிளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களில் நல்லுறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களில் நல்லுறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, these masses are offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Bulb TV, as well as other social media, and a special way for all the sponsors of this Life of Telekas Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. இவரே உண்மையான இறைவாக்கினர். இயேசுவினுடைய வார்த்தைகளை குறித்து பிரேமூப்பு அடைந்த சாதாரண மக்கள் இவர்தான் உண்மையான இறைவாக்கினர், இவர்தான் வரவேண்டிய மெசியா என்று அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றனர். ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் கலிலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார் என்று அவருடைய வருகையை குறித்து அல்லது அவருடைய தோற்றத்தை குறித்து கேள்வி எழுப்புகின்றனர். உண்மைக்கு சாட்சி பகர வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மைக்கு சாட்சி பகர்ந்தது மட்டுமல்லாமல் யார் யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவருக்கு உண்மையான இறைவாக்கினர்களாக கருதப்படுகிறார். பல நேரங்களில் நாமும் உண்மைக்கு சாட்சி பகராமல் சோரம் போய்விடுகின்றோம். எதிர்க்கப்படும் அறிகுறிகளாகவும் எதிர்க்கப்படும் புரிந்து கொள்ளப்படும் முரண்பாடாகவும் இருக்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றி உண்மைக்கு சாட்சி பகர வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்கள் எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 7 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடம் இருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவருமீராய். ஆண்டவரே உம்மிடம்
வாழ்வுக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலை நிறுத்தும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், நம்புங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார்? தாவீது மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியார் வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவர்களை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலாளர்கள் அவரிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலாளரிடம், ஏன் அவரை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டனர். காவலாளர் மறுமொழியாக, அவரைப் போல் எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களா? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவரை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயர்களில் ஒருவர் நிக்கோதோம். அவரோ முன்பே ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவனுக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டத்திற்கு முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆராய்ந்து பாரும், அப்பொழுது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவது இல்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள
ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அந்த இளைஞன் ஹார்மோனியத்தை வாசித்து பயிற்சி எடுத்து கொண்டிருந்தான். அவ்வாறு அவன் ஹார்மோனியத்தை வாசித்து கொண்டிருந்த போது அந்த ஆலயத்திற்குள்ளே ஒரு அழுக்கான மனிதன், நீண்ட தொங்கலான ஆடை, தலையை வாரி பல நாட்கள் இருக்கும், தாடிகள் மழிக்கப்படவில்லை, முகம் கழுவப்படவில்லை, இத்தகைய ஒரு அசிங்கமான மனிதன் இந்த இளைஞன் வாசிக்கின்ற அந்த ஹார்மோனிய பெட்டி அருகே வந்து நின்று கொண்டிருந்தார். உடனே அந்த அழுக்கு மனிதன் இந்த இளைஞனை பார்த்து, அந்த ஹார்மோனிய பெட்டியை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன் என்று கேட்கிறார். இவருடைய வெளி தோற்றத்தை பார்த்த அந்த இளைஞன் இவருக்கு கொடுக்க மறுக்கிறார். இவர் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த இளைஞன் கொடுப்பதற்கு முன்வரவில்லை. கடைசியில் இவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அவன் அந்த ஹார்மோனியத்தை கொடுக்கிறான். அந்த ஹார்மோனியப்பட்டு முன்பாக அமர்ந்து இவருடைய கைகள் அந்த ஹார்மோனிய கட்டைகள் மீது நடனமாடியதை அவனால் பார்த்து அவனுடைய கண்கள் வியப்படைகின்றன. அருமையான இனிமையான மெல்லிசை அங்கு எழும்புகிறது. இவர் வாசிக்க வாசிக்க அங்கே ரம்மியம் கூடுகிறது. அப்பொழுது வியப்பில் ஆழ்ந்த அந்த இளைஞன், ஐயா, நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார். அவர் அமைதியாக எழுந்து, என் பெயர் ஃபெலிக்ஸ் மெண்டல்சன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். பிறகுதான் அவனுக்கு தெரிய வருகிறது, இவர் ஜெர்மனியின் மிக பிரசித்தி பெற்ற இசை கலைஞர் என்று. அவரது வெளி தோற்றத்தை பார்த்து அவனால் அவருடைய தோற்றத்தை வைத்து கணிக்க முடிந்தது ஒரு அழுக்கான மனிதர் என்று. ஆனால் அவருடைய அருமை அவர் வாசித்த பிறகுதான் தெரிய வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய 2 வாசகத்திலும் நிகழ்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மறையுரையை கேட்ட அந்த மக்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்ட அந்த மக்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கின்றனர். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தது மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதனுடைய வியப்பிலே அவருடைய மறையுரையிலே ஆழ்ந்த அவர்கள், வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே, உண்மையான இறைவாக்கினர் இவரே என்று நம்புகின்றனர். காரணம், அவருடைய மறையுரையும் அருளுரையும் போதனையும் அவ்வாறு இருந்தன. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒருபடி மேலே சென்று வேறு சிலர் மெஸ்ஸியா இவரே என்றுகிறார்கள். இவரைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டோம் என்று நம்புகின்றார்கள். ஆனால் இன்னொரு பக்கம், கலிலேயாவில் இருந்தால் மெஸ்ஸியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து மெஸ்ஸியா வருவா என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். அப்போ உங்களுக்குள்ள 2 விதமான குழுக்கள், பிரிவுகள் அங்கே வருகின்றன. அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை, he is the life of contradictions, he is the life of paradoxes. அவர் எதிர்க்கப்படும் அறிகுறியில் ஒன்றாக இருக்கிறார், a sign of contradiction.
அல்லது அவர் முரண்பாடுகளின் அறிகுறியாக இருக்கிறார். சைன் ஆஃப் பாரடாக்ஸ். சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், இயேசுவினுடைய அருளுரையை கேட்டவர்கள், இயேசுவினுடைய மறையுரையை கேட்டவர்கள், இவர்தான் உண்மையான இறைவாக்கினர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். படித்தவர்களும் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அவரை குறித்து, அவருடைய வெளி தோற்றத்தை குறித்து, அல்லது அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை குறித்து அவர் மீது பொறாமைப்பட்டு கேள்வி எழுப்புகின்றனர். கேள்வி எழுப்புவது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்ய காவலர்களை அனுப்புகின்றார்கள். அந்த காவலர்களும் இயேசுவினுடைய மறையுரையிலே மயங்கி போய்விட்டார்கள். அது இவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இவங்க கோபமாக இருக்கிறாங்க, இயேசுவின் மீது இவர்களுக்கு பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. அப்போ இவங்களுடைய ஆட்கள் அனுப்பியவர்கள் காவலர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஐயா அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை. இப்போ அங்கேயும் சப்போர்ட் அதிகமாக செல்வாக்கு இயேசு பக்கமே போயிட்டு, என்னடா நம்முடைய ஆட்களும் இப்படி போகிறாங்களே, காவலர்களும் இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து அவங்க கேட்குறாங்க, நீங்களும் ஏமாந்து போனீர்களா? சரி அது போயிட்டு போகுது. சரி என் கூட இருக்கிறாங்களே தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இவங்களுக்கெல்லாம் சட்டமே தெரியல அப்படின்னு கூட இருந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாங்க. அப்பொழுதுதான் அங்கிருந்த ஒரு பரிசேயர், அவருடைய பெயர் நிக்கதேம். இவர் ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவை இரவிலே சென்று சந்திச்சிருக்கிறார். அப்போது நம் உண்மையினுடைய ஆண்டவர், உண்மையான இறைவாக்கினர் சொன்ன அந்த அவருடைய உண்மைக்கான தேடலில் இவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முன் வசனம். யோவான் 3:16 நமக்கு பரிச்சயமான, அடிக்கடி நாம் கேட்ட அந்த வார்த்தை என்னவென்றால், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தை தான் இவரை டச் பண்ணது, நிக்கதோம். ஆக இவர் மறைமுகமாக இயேசுவினுடைய சீடராக, இயேசுவை பின்பற்றுகின்றவராக இருக்கிறார். He is being the follower of Jesus Christ. அப்போ யாராவது நம்மள ஒருத்தர் இருக்கிறானா யாருன்னு அவர் கேட்கின்ற பொழுது, இவருடைய மனசு சொல்லுது, இவருடைய இதயம் சொல்லுகின்றது, அந்த இதயம் உண்மையை தேடுகின்றது, இவரை சப்போர்ட் பண்ணணும் டு டிஃபெண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் இவருடைய அழிவு அல்லது இவருடைய மூளை சொல்லுது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும். ஏன்னா இது அவருடைய கூட்டம், பரிசேயர்களுடைய கூட்டம், இயேசுவின் மீது வீண்பழி சுமத்துகின்ற கூட்டம். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, முள்ளால் எடுக்கணுங்கிறது மாதிரி இயேசுவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு, ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா அப்படின்னு கேட்குறார். அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன செஞ்சாருங்கிறத முதல்ல அவரை பேச விடுவோம். அவருடைய வாக்குமூலத்தை கேட்காமலே நாமளே எல்லாரும் சொல்கிறத பற்றி நம்ம எப்படி முடிவு பண்ணலாமா, தப்பான முடிவு பண்ணலாமா என்று இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அல்லது அவர் ஏற்கனவே இயேசுவிடத்திலே பெற்ற அந்த அனுபவத்தினால் அல்லது இயேசு கிறிஸ்து தான் உண்மையான இறைவாக்கினர் என்று அவர் தேடிய தேடலில் கிடைத்த பதிலினால் அவரை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறார். ஏன்னா இவர்கள் என்ன செய்கிறாங்க, ஃபெலிக்ஸ் மெண்டல்சனை போல வெளி தோற்றத்தை வைத்து முடிவு பண்ணுறாங்க. என்னையா அடுத்து சொல்கிறேன், என்ன வெளி தோற்றம் என்றால், நீயும் கலிலேயரா, மறைநூலை திருப்பி ஆராய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுவீர். காரணம் என்னவென்னா, கலிலேயா என்பது புறவினத்தார் வாழுகின்ற பகுதி, யூதர் அல்லாதவர்கள் வாழுகின்ற பகுதி. ஆனால் இவங்களுக்கு தெரியல, இயேசுவினுடைய முன் அடையாளமாக இருந்த யோனா கலிலேயக்கார், கலிலேயாவிலிருந்து வந்தவர் என்பதை இவர்கள் அறியவில்லை.
ஆனால் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரவிடுமோ? கலிலியாவிலிருந்து மெஸ்ஸியா வருவார் என்ற ஒரு பிரஜுடிஸ், முற்சார்பு எண்ணம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை, இயேசுவை அறியாத ஒரு மனநிலை, அல்லது இயேசுவின் மீது வீண்பழி சுமத்துகின்ற ஒரு மனநிலை. எனவே இந்த தங்களுடைய அந்த எண்ணத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க? இங்கே பிரதிபலிக்கின்றார்கள். இதுதான் எரேமியாவுக்கும் ஏற்படுது. இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியாவை வீழ்த்துவதற்காக என்ன செய்கிறாங்க? அவரை பழிவாங்குவதற்காக அவருடைய ஊர்க்காரங்களே அவரை தண்டனைக்காக அவரை சாவுக்கு தீர்ப்பிட வேண்டும் என்று அவர் மீது இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லுகின்றார்கள். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். இவருடைய ஊர்க்காரங்களே இவரை ஒழிக்க வேண்டும், இவருடைய பெயரே இருக்கக்கூடாது, அந்த லிஸ்ட்லேருந்து இவனுடைய பெயரே இருக்கக்கூடாது என்பதை எரேமியாவினுடைய ஊர்க்காரங்க எரேமியாவை அழிக்க முற்படுகின்றார்கள். அப்போ அவர் என்ன சொல்றார்? நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், பிறரை நாம் தீர்ப்பிடக்கூடாது. பிறரை நாம் தீர்ப்புக்கு உள்ளாக்கும் போது, நீங்கள் பிறரை தீர்ப்புக்கு உள்ளாக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை வழங்கிக் கொள்ளுகின்றீர்கள் என்று ரோமையர் 2:1 சொல்லுகிறது. பிறரை நாம் தவறாக தீர்ப்பிடும்போது நமக்கு நாமே தண்டனையை வரவழைச்சுக்கிறோமா? அதனால்தான் இவர் என்ன சொல்றாரு? என்னுடைய உள்ளுணர்வுகளையும் என்னுடைய இதய சிந்தனைகளையும் சோதித்தருகிறவரான ஆண்டவரே, நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஒன்னிட்டுனா விட்டுட்டேன், ஓம்பாடு நீ தான் அவங்களெல்லாம் பார்த்துக்கணும், நீ தான் அவர்களை பார்த்து கொண்டே என்றும் என்னுடைய வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். தன்னுடைய ஊர்க்காரங்க தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை கடவுள்கிட்ட எரேமியா விட்டுறார். இங்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். காரணம் என்னன்னா, அவர் உண்மையான இறைவாக்கினர். அப்போ இந்த ஃபேமஸ் பிரெஞ்சு ஃபிலாசபர் இன்டலெக்சுவல் ஜார்ஜஸ் பெத்தேல் என்ன சொல்றாருன்னா, ஐ பிலீவ் தட் the truth has only one face, that is that of a violent contradiction. அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன நம்புறேன்னா, உண்மைக்கு ஒரே ஒரு முகம் இருக்கிறது. அந்த முகம் என்னன்னா, அதுக்கு பயங்கரமான எதிராடல் உண்டு அல்லது எதிர்க்கப்படும் அறிகுறி என்று. உண்மைக்கு எப்பொழுதுமே எதிர்ப்பு இருக்கும், அல்லது உண்மையை எல்லோரும் எதிர்ப்பார்கள், அல்லது உண்மைக்கு there will be a violent paradox. So Jesus was the Messiah, உண்மையான கடவுள். ஆனால் என்னாச்சு? he was the sign of contradiction, எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருந்தார். he was a sign of paradox, முரண்பாடாக இருந்தார். காரணம், இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவினுடைய தோற்றம், இயேசு எங்கிருந்து வந்தார், இயேசு யார் என்பது அவர்களை தடுத்தது. இவன் கல்லையாக்காரன், இவன் எப்படி கடவுளுடைய மகனாக இருக்க முடியும் என்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில் நாம் காடி வைக்கப் போகின்றோம். நம் ஆண்டவர் உண்மையான இறைவாக்கினர், கிறிஸ்து இறைமகன். அந்த இறைமகன் மீது சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அனாதைகள், விதவைகள், இவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். இயேசுவை பிரதான் உண்மையான இறைவாக்கு நம்பினார்கள். அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அன்னையினுடைய திருத்தத்தில் இருக்கின்ற நீங்கள், எனக்கு எதிராக எத்தகைய சூழ்ச்சிகள் வந்தாலும், எத்தகைய வழக்குகள் வந்தாலும், ஏன்னா தாவீது பாடிய பாடல் தான் இன்றைய திருப்பாடல். தாவீதுக்கு எதிரிகள் இருந்தார்கள், துரோகிகள் இருந்தார்கள். தாவீதினுடைய மகன் அப்சலோமே அவரை கொலை செய்ய தேடுகிறார்.
அந்த நேரத்தில் அவர் பாடிய பாடல் தான், ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன், எனக்கு யாருமே இல்லை, என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள், என்னை விடுவிப்பவர்கள் யாருமே இல்லை, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் உண்மையின் இறைவாக்கினர், உண்மையான இறைவாக்கினர், உண்மையான தாவீது. எனவே பொல்லாருடைய முடிவை தீர்வுக்கு கொண்டு வரும் நல்லார் நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். அதை தான் இறைமையே சொல்கிறார். உனக்கு தெரியும், உன்னைக்கிட்ட விட்டுட்டேன். எனவே இத்தகைய நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மை விட்டு ஆண்டவரே நீரே மெசியா, நீரே உண்மையான இறைவாக்கினர், நீரே என் வாழ்க்கையை அறிவோர் என்று நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவரிடத்தில் நாம் தஞ்சம் புகுகின்ற போது ஆண்டவர் நமக்காக நம் சார்பாக நம்மோடு கூட இருந்து நானே உண்மையான கடவுள் என்று அறிவிப்பார். அத்தகைய தருணங்களுக்காக இணைந்து ஜெபிப்போம். இந்த காணிக்கையாவும் உம்மிடம் இருந்தே வந்தன, இறைவா இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன, நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறைஞ்சுகின்றோம் நாதா, இறைவா இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன, இறைவா இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. சகோதர சகோதரி, என்னுடைய குடிதமான பலி எல்லாம் ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்
படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொலிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை இம்மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கிலும் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமகளில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கடவுளின் கனித்தல் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவோ எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அழைக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் அருந்தும் பேருந்தீது மணவாசல் தேடி இறங்குது. மாணவர் அருந்தும் இருந்தீரு மணவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாது அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது.
வானவர் அருந்தும் விருந்திது மணவாசல் தேடி இறங்குது. குருதியிலே இறை உடலே இதயங்களே கேளுதோ. குருதியில் நனைந்திட்ட இறைவனின் உடலை இணைந்திட இதயங்கள் தேடுதோ. சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன் குருதியும் மனிதரில் பாயுதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கன நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கன நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. நெஞ்சுக்குள்ளி வந்தாலும் கருணையோ தஞ்சம் வந்த தெய்வீக மழைதோ. நெஞ்சுக்குள்ளி வந்தாலும் கருணையோ தஞ்சம் வந்த தெய்வீக மழைதோ. வானவர் அருந்தும் விருந்திது மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது மணவாசல் தேடி இறங்குது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் கொடைகள் எங்களை தீமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு விரைந்து சொல்லும் மக்களை காத்திரளும். அவர்கள் விண்ணக அருளை தாராளமாக பெற்று காணக்கூடிய ஆறுதலாய் உதவியடைந்து காண இயலாத நன்மைகளை நோக்கி மிக விரைவாக செல்ல தூண்ட பெறுவார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும்
நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அணைப்பேன் துள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையால் நடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ் அவர்களும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்திர வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. குறிப்பாக சுகம் பெற்று வருகின்ற ஒவ்வொரு நாளும் உடல்நலில் முன்னேறி வருகின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர் விரைவில் பூர்ண நலம் பெற்று தன்னுடைய பணியை தொடர இறைவன் அவருக்கு அருளை, ஆற்றலை, வல்லமையை, பலத்தை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். Let us pray for our Holy Father, Pope Francis, so that he may be strengthened, he may be protected and guided by our Lord, so that he can continue his ministry. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக்க மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமா. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போரிடம் என்று மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புனித ஆரோக்கியனையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவரை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தார். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Velagan. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.